நண்பர்களே, தமிழ் சினிமால புதுப்படம் அதிகமா ரிலீஸ் ஆகுதா இல்லையோ, மாசத்துக்கு 4 பழைய படமாவது ரீ-ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சோ அந்த வகையில நம்ம விஜய் நடிச்ச கில்லி படத்தோட மூவி ரிவ்யூ அண்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, தரணி டைரக்ஷன்ல விஜய் அண்ட் த்ரிஷா நடிச்ச படம் தான் கில்லி. சோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கில்லி இந்த படத்தோட கதைகள்னா, விஜய் வந்து ஒரு பெரிய கபடி பிளேயரா இருக்காரு. ஒரு மேட்சுக்காக மதுரை போறாரு. அண்ட் அதே ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டின்னு ஒரு பெரிய ரவுடி இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்லயே இருக்க தனலட்சுமி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணனுக்குலாம் இந்த விஷயம் பிடிக்காம போய் தட்டி கேட்கும்போது முத்துப்பாண்டி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அண்ணன்லாம் வந்து கொலை பண்ணிடுறாரு. சோ இதனால வந்து த்ரிஷா என்ன பண்ணிடுறாங்க, இவங்க தப்பிங்கிறதுக்காக ஊரை விட்டு வெளியே ஓடி வராங்க. அப்போ பிரகாஷ் ராஜ் வந்து தனலட்சுமி பிடிச்சாரு. சோ அதே சமயத்துல விஜய் தனலட்சுமியும் காப்பாத்துறதுக்காக போறாரு. காப்பாத்தும் போது பிரகாஷ் ராஜ்ல அடிச்சு போட்டு தனலட்சுமி கூட்டிட்டு அவங்க ஊருக்கு வந்தாரு. சோ இதுக்கப்புறம் விஜய் வந்து தனலட்சுமியை எப்படி லவ் பண்ணாரு அண்ட் பிரகாஷ் ராஜ் தனலட்சுமியை கண்டுபிடிச்சாரா. சோ இதான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்குது. இந்த படத்தோட கதைக்களம் ஆல்ரெடி தெலுங்குல மகேஷ் பாபு நடிச்சு ரிலீஸ் பண்ண படம் தான். அண்ட் அந்த படத்தோட கதையத்தை இப்ப ரீமேக் பண்ணி தமிழ்ல கில்லின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. பட் ஆனா 2004 ரிலீஸ் பண்ண படம் இப்ப இருக்க ஆடியன்ஸுக்கு சூப்பரா செட் ஆகுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும், காமன் ஆடியன்ஸ் ஆகட்டும், பாக்குறதுக்கு செம்ம என்கேஜிங்கா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தரணியோட மேக்கிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா காமனா இந்த படத்துல ஸ்டார்டிங் பண்ண விதமாகட்டும் அண்ட் ஃபேமிலியை காட்டின விதங்களாகட்டும், அந்த தங்கச்சி கூட சண்டை போடுறது, அம்மா கிட்ட மழுப்புறது, இவர் கபடி பிளேயிங் பண்ண விதமாகட்டும் அண்ட் தனலட்சுமி இவங்களோட லவ் மீட்ஸ் ஆகட்டும், பாக்குறதுக்கு உண்மையாலுமே இப்போ ஒரு படங்கள் வந்தா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸா கவர் பண்ணி எடுத்திருந்தாரு. இந்த படத்துல விஜயோட ஆக்டிங் சூப்பரா இருக்குது. ஒரு காமனான ஒரு பையன் ஒரு கபடி மேட்சுக்காக போறான். அந்த மதுரை போய் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அந்த பெண்ணை காப்பாத்தி அவங்க எதிர்பார்த்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக ட்ரை பண்ற விதங்களாகட்டும், போராடுற விஷயங்களாகட்டும் சூப்பரா இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த த்ரிஷாவை மறைச்ச விதம், அந்த பொம்மைகளை வச்சு மறைச்ச விதம் எல்லாம் பார்க்கும்போது விஜய் செம்ம காமெடியாவே இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி த்ரிஷாவோட ஆக்டிங், ஒரு வில்லேஜ் பொண்ணு யதார்த்தமா வந்து நடிச்ச விதமாகட்டும், அந்த டவுனுக்குள்ள போய் அவங்க அந்த வீட்டுக்குள்ள மாட்டிட்டு முடிச்ச விதங்களாகட்டும் சூப்பராகவே இருக்காங்க. தங்கச்சியோட கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அப்பா கிட்ட கோத்து விடுறது, அம்மா கிட்ட சண்டை போடுறது, அந்த அண்ணனை நல்லபடியா கோத்து விட்டாலும் எந்த விதத்துல வந்து விட்டு கொடுக்காம போன விதங்களாகட்டும். பிரகாஷ் ராஜ் வந்து இந்த படத்துல ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்டிங் தான். ஏன்னா அவர் வில்லனா பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாய் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த விதமாகட்டும், அது என் செல்லத்தை தூக்கிட்டு போறாங்கடா அப்படின்னு சொல்லி கத்தன விதங்களாகட்டும் அப்படியே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எஸ் கோபிநாத் உண்மையாலுமே ஒரு தரமான ஒர்க் தான் சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனிங்ல விஜய காட்டின விதங்களாகட்டும், அந்த ஹீரோயினுக்கு ஒரு தனியா சாங் செட் பண்ணி எடுத்த விதங்களாகட்டும், அப்புறம் அவங்க 2 பேர் வந்து ஓடி வரும்போது அந்த மலைக்குள்ள மழை பெஞ்சிட்டு இருக்கும் அந்த வில்லேஜுக்குள்ள, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மலைக்குள்ளேயே அந்த ஃபைட் சீக்வன்ஸ் காட்டின விதங்களாகட்டும் சூப்பரா இருக்கு. அந்த அஜினர் வீடு சாங்ல அப்படியே நம்மளுக்கு ஒரு தீப்பொறி ஏத்தி அந்த சினிமாட்டோகிராஃபி காட்டியிருந்தாரு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் உண்மையாலுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது சொன்ன மாதிரி, இவர் சினிமாட்டோகிராஃபி சைட்ல பூம் பண்ணா, இவர் வந்து மியூசிக் சைட்ல பங்கம் பண்ணிட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு சாங்கும் இப்ப இருக்க ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. சூரத்தேங்க வர்ற சாங் ஆகட்டும், அதே மாதிரி கொக்கோ சாங் ஆகட்டும், அப்புறம் அஜினர் வில்லு சாங்க்லாம் வந்து அப்படியே தியேட்டர்ல தீ பறக்குது. அப்பா சூப்பரா இருக்கு அந்த சாங் கேட்கும் போது. ஏன்னா இப்ப இருக்கவங்க கூட கார் எடுத்து ஓட்டினாங்கன்னா இந்த சாங் போட்டாலே போதும், டாப் ஸ்பீட் தெரிச்சுட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப், ஒரு ஃபயரை நம்மளுக்கு கிரியேட் பண்ணது இந்த சாங். ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது 2004 ரிலீஸ் ஆன படமா இருந்தாலும் இப்ப இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து காமனா இந்த படம் வந்து நல்லா செட் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்பவே நல்லா கவர் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா வந்து இன்னும் பழைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இன்னும் இந்த ஃபீல்டுல இருக்காங்க. இளையராஜா ஆகட்டும், தேவா சார் ஆகட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வித்யாசாகர் சார் எல்லாம் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணக்கூடாது, தரணி சார் கூட சேர்ந்து மறுபடியும் இந்த டீம் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு இன்னும் நிறைய ஆசை இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும், யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு டைம் டிராவல் மாதிரி. ஏன்னா 2004 ரிலீஸ் ஆன படம் நிறைய தடவை நீங்க கேடிவில பாத்திருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, சோ அது கண்டிப்பா இந்த தடவை போய் நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. ஸ்கிரீன்ல அந்த அவங்க ஒர்க் பண்ண விதங்கள் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த படத்தை ஒரு ஒன் டைம் தியேட்டர்ல ஒரு வாட்ஸ்அப்ல சொல்லுவேன். விஜய் ஃபேன்ஸ் நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுச்சு அண்ட் தியேட்டர்ல நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, சோ மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.